திரு சூரிய பிரகாஷ் சார் இணைப்பில் வந்திருக்கீங்க. வணக்கம். இப்போ இந்த கூட்டணி விவகாரத்துல மோடியினுடைய வருகை, அவருடைய பரப்புரை அப்படிங்கிறது என்டிஏ கூட்டணியை வலு சேர்க்கக்கூடிய ஒரு முயற்சியா இருக்குன்னு பாக்குறீங்களா? நிச்சயமா. இப்போ தொடர்ந்து கேள்விகள் கேட்கும்போது ஏன் அவர் அடிக்கடி வராரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாக்காளரும் முக்கியம். ஒவ்வொரு வாக்காளரை நம்ம போய் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மோடி அவர்களுக்கு இருக்கிறதுனால தான் பிரதமர் இத்தனை முறை அவரோட ரொம்ப பிஸி ஷெட்யூல். இப்போ குளோபல் பாலிடிக்ஸ்ல ஜியோ பாலிடிக்ஸ் நடக்கக்கூடிய பல்வேறு மாற்றங்கள், பல நாட்டு தலைவர்களை, ஐரோப்பிய யூனியனோட லீடர்ஸ் மீட் பண்றதுல இருந்து, பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்துறதுல இருந்து ரொம்ப பரபரப்பா இருக்கக்கூடிய தேவை. அதுதான் மக்களை மதிக்கிறது அப்படின்னு சொல்றது. நம்ம மக்களை ஏதோ ஒரு வாக்குறுதிகள் கொடுத்தோ இல்ல வெவ்வேறு ஆட்களை அனுப்பியோ ஏதாவது மாயஜாலம் பண்ணி மக்களை ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்காம தன்னுடைய முகத்துக்கு மக்கள் வாக்களிக்க நினைக்கிறாங்க. இந்த கட்சியோட முகமா, தேசிய முகமா அவர் இருக்கும்போது அந்த மக்களை நேரடியாக தான் அந்த மக்களை வாக்கு கேட்கணும் அப்படிங்கிற நினைக்கிறாரு. இது வெறும் பிரதமருக்கு மட்டும் கிடையாது. ஒரு கவுன்சிலர் தேர்தல் வரைக்கும், ஒரு எம்எல்ஏ எம்பி தேர்தல் வரைக்கும் அந்த பர்டிகுலர் வேட்பாளரும் சரி, அவங்க சார்ந்தவர்களும் சரி, தலைவர்களும் சரி மக்களை நேரடியாக சந்தித்து வாக்கு கேட்க வேண்டும் என்பது வாக்காளர்களின் எண்ணம். நான் உனக்கு தான் ஓட்டு போடுறேன், நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னாலும் என்னை நீ ஒரு முறை ஓட்டு கேட்கணும், அதுதான் எனக்கான மரியாதைன்னு வாக்காளர்கள் நினைக்கிறாங்க. இது எல்லா தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு வந்தா கூட்டணியை பலப்படுத்தணும், கூட்டணியை வளர்க்கணும், கட்சிக்கு வாக்குகள் வாங்கணும்னு சொல்லலாம் சார். அதுக்கு முன்னாடியே இத்தனை முறை வர வேண்டிய தேவை இருக்கும் போதுதான் அந்த கேள்வி இருக்கு. தேர்தல் அறிவித்த பிறகுதான் தேர்தல் வேலை நடக்கும் அப்படின்னா கூட்டணி எல்லாம் எப்படி அறிவிக்கிறீங்க? தேர்தல் தேதி முடிஞ்ச பிறகு கூட்டணி அறிவிக்கலாம்ல? அப்படி கிடையாது. கூட்டணி எந்த கணக்குகள் வந்தாலும் என்டிஏ பொறுத்த வரைக்கும் பிக்சட் மெம்பர்ஸ் தான். என்டிஏல ரொம்ப நாளா இருக்கக்கூடிய உறுப்பு கட்சிகள் எல்லாருமே இருக்கிறாங்க. இவங்களுக்கு தான் வாக்குங்கிறது மக்கள் முடிவு பண்ணிட்ட பிறகு அந்த மக்களை சந்திச்சு அவர் கேட்கிறாரு. தேர்தல் அறிவிச்ச நாள்ல இருந்து வாக்குப்பதிவு நாள் வரைக்கும் இடையில ஒரு 3-4 வாரம் தான் இருக்குன்னு வச்சுங்களேன். 4 வாரமோ 6 வாரமோ இருக்குன்னா அதுக்குள்ளார மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதுக்கு முன்னாடி கேட்கறாங்கிறது அவங்களோட கமிட்மெண்ட்டை காட்டுது, ஹார்ட் ஒர்க் காட்டுது. ஒரு நாள் வேலை பார்த்துட்டு 7 நாள் லீவ் எடுக்கிற கல்ச்சர்ல இருக்கிறவங்களுக்கு வாரத்துக்கு 7 நாள் வேலை பார்க்கறவங்களை பார்த்தா அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அது ஏன் நம்மளுக்கு புரியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த மெனக்கெட்டு ஒரு தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களும் தேவை, அனைத்து வாக்காளர்களும் தேவை. ஒவ்வொரு சீட்டும் முக்கியம், ஒவ்வொரு கட்சியும் முக்கியம் அப்படின்னு இறங்கி பிரதமர் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தேர்தல் நடக்கிற எல்லா மாநிலங்களும் நேரடியாக சென்று வாக்கு கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு கலாச்சாரம். சூரிய பிரகாஷ், இப்போ பாஜக எதிர்ப்பு, என் கேள்வி வாங்கிக்கோங்க. பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு மனநிலையை சரி செய்ய வேண்டிய இடத்துல இப்ப பாஜகவே இருக்கிறதுனால பிரதமர் இத்தனை முறை தமிழகத்திற்கு பரப்புரை செய்ய வருகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. ஏன்னா நீங்க கூட்டணியில இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமே பாஜக எதிர்ப்பு அப்படிங்கறதே திமுகவால ஃபீட் பண்ணப்படுற ஆட்கள் உண்டாக்குற ஒரு பொய்யான ஒரு கன்ஸ்ட்ரக்டர், அது ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பு. தமிழ படுகொலை செய்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்களை படுகொலை செய்வதற்கு காரணமாக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கும் போது அவர்களுக்கு எதிராக எப்படி மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்தது, எத்தனை தமிழர்கள் தீக்குளித்து செத்தார்கள், எவ்வளவு மாணவர்கள், எத்தனை லட்சம் பேர் அரெஸ்ட் ஆனாங்க, எவ்வளவு பெரிய போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்தது. தமிழ்நாட்டு வரலாற்றிலே, தமிழர்களோட வரலாற்றிலேயே பார்க்காத மிக கொடூரமான ஒரு காலகட்டத்தை கடந்து வந்தோம். அந்த கட்சிக்கு கூட எதிர்ப்பு இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்க. பாஜக என்ன பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு எதிர்ப்பு வருதுன்னு நீங்க சொல்றீங்கிறத நீங்க தான் எனக்கு விளக்கணும். சொல்ல போனா பாஜகவுக்கும் பாஜகவோட கூட்டணியில் இருக்கிற அதிமுக, பாமக உட்பட எல்லா கட்சிகளுக்கும் தொடர்ந்து வளர்ச்சி முகமா தான் இருக்கு. 2 வருடம் தொடர்ந்து 2 முறை ஆட்சி செய்யறாங்க அதிமுக. அதையும் தாண்டி போன தேர்தல் 21 சட்டமன்ற தேர்தலில் சூரிய பிரகாஷ் முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். திரு அருணன், திமுக கூட்டணிக்கு இல்லாத ஒரு எதிர்ப்பா பாஜகவுக்கு இருக்குன்னு சொல்றீங்கன்னு சூரிய பிரகாஷ் கேட்கிறார். அது சரி, அது அவருடைய கருத்து. ஆனால் கடந்த மக்களவை தேர்தலில் பாஜக தனி கூட்டணி, அதிமுக தனி கூட்டணி, 2 கூட்டணிகளும் தோல்வியை தழுவின என்பது அவருக்கு தெரியும். அவர் தூரமான நண்பராக தான் இருக்காரு. அதே அதிமுக மட்டும் இல்லை, பாஜகவும் தொடர்ந்து தோல்வியை தான் சந்தித்து கொண்டு இருக்குது. பாஜக நண்பர் சொன்னாரு, எங்க கூட்டணி ரொம்ப தொடர்ந்து இருக்குது, தோல்வியை சந்திச்சாலும் எங்களோட தனித்த வாக்கு சதவீதம் அதிகரிச்சது அப்படின்னு ஸ்ரீகாந்த் சொல்றாரு. இருக்கட்டும், ஆனா தோல்வி என்பது உண்மை தானே. நான் வாக்கு சதவீதம் கூடலே நான் ஒண்ணு சொல்லலையே. அப்ப அவர் அதை சொல்லாத போது நான் இதை சுட்டி காண்பிக்கணும்ல. இல்ல, அவர் தொடர்ந்து இந்த கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு, ரொம்ப இயல்பானது, இயற்கையானது தங்களுடைய பாஜக அதிமுக கூட்டணிங்கிறாரு. அப்புறம் எங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக விட்டு உதறி தனிச்சு போய் நின்றுச்சு. அப்ப என்ன சொன்னார் எடப்பாடியார், பாஜகவோட சேர்ந்து நின்னா சிறுபான்மையினுடைய வாக்கெல்லாம் கிடைக்காதுங்க.
சார் அது தேர்தலுக்கு தேர்தல் மாறக்கூடிய வியூகம் தானே சார். இதுக்கும் விளக்கம் சொல்லணும். ஒரே சமயத்துல தமிழ்நாட்டுல வந்து கூட்டணியா இருந்துகிட்டு இன்னொரு சமயத்துல வந்து சார் அவர் முடிக்கட்டும் சார். சூரிய பிரகாஷ் சார், அருணன் சார் முடிக்கட்டும், அவரோட நேரம் அவர் முடிக்கட்டும் சார். சார் நீங்க பேசுங்க சார். சரி, வெயிட் பண்றோம். இல்லங்க, ஒரு சுற்று பேசக்குள்ள ஏன் இப்படி தலையிடுறீங்க? அடுத்த ரவுண்ட்ல பேசுங்க. நீங்க பேசும்போதெல்லாம் நாங்க பொறுமையா கேட்கறோம். ஏன் இப்படி தம்பி வந்து உடனே கேரளா தமிழ்நாடுன்னு போறாரு. ஆனா ரெண்டுலயும் பாஜகவை எதுக்குறோங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ரெண்டுலயும் பாஜகவை வரவிடாம பண்ணியிருக்கோம். ஆகவே அந்த உத்தி என்பது அடிப்படையில பாஜக எதிர்ப்பு தான். அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. அந்தந்த மாநில அரசியல் வரலாறு சூழல்லாம் தம்பிக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உடனே ரொம்ப அங்கே எங்கேயும் வித்தியாசம் மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இருக்கட்டும், இப்ப தமிழ்நாட்டுக்கு வருவோம். இப்ப தமிழ்நாட்டுல இந்த கூட்டணி என்பது இயல்பானது என்றால் ஏன் நடுவில் அதிமுக போச்சு? ஈவன் பாமக கூட நாங்க வந்து என்டிஏ கூட்டணியில தொடர்றோம்னு அன்புமணி அவர்கள் சொல்லல. அப்புறமேலு தான் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அறிவிச்சாரு, நாங்க தொடர்ந்து என்டிஏல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவங்க. ஆகவே பாஜக சொல்வது அந்த நண்பர் சொல்வது போல இது ஒன்றும் வலுவான இயல்பான தொடர்ந்து இருந்த ஒரு கட்டமைப்பு அல்ல. இப்பதான் கடந்து அதுவும் பாஜக தான் இவங்களை எல்லாம் சேர்த்து பிடிச்சி வச்சிருக்குது. ஆகவே இது ஒரு முக்கியமான உண்மை. ரெண்டாவது பிரதமர் இல்ல, அந்த கட்டமைப்பு தான் பிரதமர் வருகை மூலமாக நாங்க பலப்படுத்துறோம் சொல்றாங்களே. இல்ல, அது அவங்க உரிமைங்க. ஒரு தேர்தல் நடக்கும்போது வந்து அவங்க பிரதமரை அவங்க கையில் பிரதமர் இருக்காரு. அவருக்கு தேர்தல் பிரச்சாரம்னா ரொம்ப பிடிச்ச விஷயம். அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் ரெண்டு தான். ஒன்று தேர்தல்னா ஒரு மாநிலத்துக்கு வருவார், அப்புறம் நாடாளுமன்றம் நடக்கும்போதே வெளிநாடுகளுக்கெல்லாம் போவார். இதெல்லாம் அவருக்கு பிடிச்சமான விஷயங்கள். ஆனால் தமிழ்நாடு ஒரு கொடூரமான வெள்ளம் மழை அதை தொடர்ந்து மிகப்பெரிய அவதிக்கு ஆளாகும் போது கவனிக்க வரமாட்டார் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள். அதுதான் அவங்களுடைய இது. அப்படித்தான், அதுதான் அந்த முறைமை. இதுதான் நடக்குது. பாஜகவினுடைய ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றீங்க. வர்றதை பொறுத்தவரையிலும் எனக்குலாம் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. என்னங்க, பாஜகவினுடைய ஸ்ட்ராட்டஜி அதுதான் சொல்றீங்க? பாஜக ஒரு ஸ்ட்ராட்டஜியா அதை வச்சிருக்குன்னு சொல்றீங்களான்னு கேக்குறேன். ஆமா, அவங்க மக்கள் துயரப்படும் போது வரணுங்க. அவர் பிரதமருங்க, ஒரு கட்சியின் தலைவர் அல்ல. அவங்க கட்சிக்கு வேற ஒரு தலைவர் இருக்காரு. ஆனால் பிரதமர் நீங்க கவனிங்க, தேர்தல் பிரச்சாரம்னா தான் வர்றாரு ஒரு மாநிலத்துக்கு. இப்ப என்னுடைய கணிப்புல இப்ப மார்ச் மாசமே அவர் 3 தடவை இங்க வர்றாருன்னா அநேகமாக இப்ப 5 மாநிலங்கள்ல தேர்தல்னா சுற்றுலேயே தமிழ்நாட்டில் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு இவங்களுக்கு இடையில எப்படி உறவு, தேர்தல் ஆணையத்தை உருவாக்குனது மோடியும் அமித்ஷா தானே எல்லாருக்கும் தெரியும். அந்த வரலாறுலாம் இருக்கு. அவர் மார்ச்சிலே வர்றாரு என்றால் இங்க முதல்ல தேர்தல் நடக்க போகுது. அநேகமாக மேற்கு வங்கம் போன்ற இடங்கள்ல பின்னாடி நடக்க போகுது போல் இருக்கு என்பதெல்லாம் நமக்கு புரிந்து வரட்டும். ஆனா நான் என்ன கேட்கறேன், போன தடவை வந்தாருங்க, இப்ப மதுராந்தகம் தானே இப்ப கடைசியா நம்முடைய பிரதமர் வந்து என்னங்க பேசினார்? இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதேனும் வந்து நான் இப்படி ஒரு சிறப்பு திட்டங்களை கொண்டாந்துருக்கேன், அமுல்படுத்த இனியும் கொண்டு வருவேன், ஏதாவது அறிவிச்சாரா? அவர் எப்பவும் போல நண்பர் மார்ச் பரப்புரையில் அது இருக்கலாம்ல சார்? மார்ச் பரப்புரையில் அது இருக்கலாம். அதே மாதிரி தேர்தல் வந்துருச்சு, நாங்க தயாரா ரெடியா இருக்கோங்கிறத சொல்றதுக்காக கூட பாஜக அந்த உத்தியை கையாளலாம். திரு ஸ்ரீகாந்த், நான் உங்களோட பதில கேட்டுக்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தேர்தல் யுத்தம் தொடரும்.